சொல்றேன், அப்பாக்கே தெரியாது அந்த விஷயம். அப்பாக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு 17 வருஷமா குழந்தை கிடையாது. என்ன அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க எங்க அப்பா. இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தத்தெடுத்து வளர்த்தாங்களா? அவருக்கு நான் ஒரு அடாப்ட் சைல்டு தான். அதனால தான் சொல்றேன், எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எப்ப தெரியும் இது? எனக்கு ரீசெண்டா மேரேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸா தான் தெரியும் எனக்கு. நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட காமிச்சிட்டதே இல்லாத. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ன்றது அவருக்கு தெரியாது. இப்பதான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்க கூட சொல்லியா? அவரு இப்ப ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது பொண்ணு செத்துட்டா நானும் செத்துருவேன். பெத்த அப்பா கூட சொல்லுவாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உண்மையா சார்? ஆமா சார். ஆனா அது எப்படி தெரியும் தெரியாது சார். நான் காமிச்சிக்கல சார். இத்தனை வருஷமா தெரிஞ்சதை நான் காமிச்சிக்கல அவர்கிட்ட. காமிச்சா உடஞ்சு போயிருவாரு. இப்பதான் தெரியும். அது நான் சொல்லவே இல்லை. ஆனா எப்படி தெரியும் தெரியல. அது தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கு. இல்ல சார், தெரிஞ்சதால ஒண்ணு இல்ல. நீங்க எப்படி வளர்த்துறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க உங்களை குறையா சொல்லலையே. நான் இந்த பொண்ணு நாங்க குழந்தை கூட பெற்றுக்கல சொல்றாங்க. எங்க பொண்ணு இந்த பொண்ணு ஒண்டி போதும் எங்களுக்கு நினைச்சிட்டேன் சார்.